ஸோ எஸ் கைஸ், ஸோ நம்ம இப்போது ஹிமாலயன் தான் டெஸ்ட் ரைட் பண்ண போகிறோம். ஸோ பேஸ் வேரியன்ட். ஸோ நான் இப்போ சென்டர் ஸ்டாண்டில் போட்டிருக்கேன். ஸோ இப்போ கொஞ்சம் அதிகமாக மூச்சு வாங்குது, ஏன்னா செம்ம வெயிட்டுங்க வண்டி. எப்பா சரி, நான் சும்மா போட்டு பார்க்கலாம் தான் ட்ரை பண்ணேன். ஸோ ஆனால் எல்லோரும் சொன்ன மாதிரி சைட் ஸ்டாண்டுமே கொஞ்சம் நமக்கு ரொம்ப ஸ்லாண்டிங் ஆகுது. ஸோ இருங்க வண்டி எடுப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா இருக்குது, நல்லா வெயிட்டு தெரியுது. ஸோ சைட் ஓகே, நல்ல கால் வந்துருச்சு. எஸ், ஸோ சைட் ஸ்டாண்டு போட்டால் தான் வண்டி நல்ல ரிக்ளைன் ஆகுது. ஐ மீன் நல்லா பயங்கரமாக சாயுது. சரி வாங்க உட்காருவோம். ஸ்டாண்ட் எடுத்துடலாம். ஸோ as you know my height is 5'11". ஸோ டிப்டோலாம் ஆகலை, நல்லா தான் இருக்குது. ஸோ ஹிமாலயன் வா ஒரு ஃபுல் ஸ்வைப்பு. சரி வாங்க 360 ஆன் பண்ணிப்போம். கிளச்சு ஓகே, ஒரு மாதிரி நல்ல மாதிரி தான் இருக்குது. வாங்க வண்டி ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ட்ரைம் பார்க்கட்டும், இதுவாக இருக்கும், நமக்கு டேங்க் பேக் நல்லா தான் ஃபிட் ஆகுது, பிரச்சனை இல்லை. ஸோ ஸ்டார்ட் பண்ணிட்டு ஆனால் ஒரு மெக்கானிக்கல் சவுண்ட் கட்ட டக்குன்னு அடிக்குது. பார்ப்போம். ஃபஸ்ட் கியர் மாற்றியாச்சு. எடுத்தோடனே ஒரு நல்ல ஃபீலுங்க. அம்மாடி, இன்ஜின் சவுண்டு பிரச்சனை இல்லைன்னா நான் உட்காந்தோடனே தெரியுதுங்க. ஆனால் இப்போது ஏன்னா கேட்கும் போதே, ஐ மீன் வண்டி கொடுக்கும்போதே நான் கேட்டேன், வண்டியில் ஃப்ரண்ட் டயரில் காற்று கம்மியாக இருக்குது. ஸோ ரொம்ப இதுவெல்லாம் ஓட்ட முடியாது. தட் இஸ் ஆரி சர்வீஸ் ஃபார் யூ. ஏங்க எனக்கு சொல்ல விருப்பம் இல்லை, பட் சொல்லி தான் ஆகணும். ரொம்ப பிடிச்சிருக்குங்க. அம்மாடி, ஸ்கிராம் ஓட்டிட்டு இதை ஓட்டுறதுக்கு ஐயோ வாய்ப்பே இல்லை. ஐயோ ஆரி காட் மீ வாட சொல்ற. ஐயோ இங்கிலீஷ் வர மாட்டேங்குது. காட் மீ சர்ப்ரைஸ். ஷோ, அப்புறம் ரிவ்யூஸில் சொன்ன மாதிரி ரியர் பிரேக்கு என்னமா இருக்குது மாடி. ஐயோ, அஃப்கோர்ஸ் நம்மளோட பிரிட்ஜ் டெஸ்ட் இதில் கண்டிப்பாக பண்ணுவோம். அந்த ஸ்டாண்ட்லேருந்து எடுக்கும் போது தாங்க வெயிட் தெரியுது. ஐயோ, ஆரி வாங்கிடுவேன் போல இருக்கே. இருங்க, வைசர் எடுத்து பார்த்துட்டோம்னா அந்த ஒரு டக்குன்னு தெரியுது. ஆனால் அது கொஞ்சம் அன்னாயிங்காக இல்லை எனக்கு, உண்மையாக சொல்லணும்னா. மேபி ஹெல்மெட்டை கட்டிட்டு கேட்டால் தெரியும். இண்டிகேட்டர் போடுவோம். ஒருவேளை இது லோயர் சீட் ஹைட் வேரியண்ட்டான்னு தெரியல. வண்டி இறங்கிட்டு தான் செக் பண்ணோம். வண்டி பார்க்க தாங்க ஹைட்டு, உட்காந்தா ஒன்றும் தெரிலங்க. டிராஃபிக்லேயும் ஈஸியாக மெனூவர் பண்ண முடியுது. வாங்க பிரிட்ஜ் டெஸ்ட். அட கடவுளே, ஹிமாலயன் எடுத்துருவோம் போல இருக்க. ஆமாங்க, ஈவன் தி கிரேட்டஸ்ட் ஹிமாலயன் பிரிட்ஜோட அந்த கேப்பில் குதிக்குது. பட் இது பயங்கரமான வெயிட்டுனால நமக்கு பாடிக்கு அவ்வளோவா தெரியாது, அப்சர்வ் ஆகிடும். ஹோண்டா ஓட்டி இன்ஜின் சவுண்டு கேட்காம இதில் அந்த ஒரு மெக்கானிக்கல் சவுண்டுன்னு சொல்லுவாங்க, அது இப்போ தான் நான் உணர்கிறேன். சரி வாங்க இங்கே யூட்டன் அடிப்போம். காலை வைக்காமல் அடிக்கணும்னு பார்த்தா முடியல.
எம்மாடி மாசு பவருங்க. ஐ பிலீவ் திஸ் இஸ் த பைக்குங்க. ஐயோ 3rd கியரில் என்ன புல்லுங்க. ஸோ நிறைய பேர் வீடியோவில் சொல்லி கேட்டிருக்கேன், பட் நம்ம ஓட்டும் போது தான் அந்த ஒரு ஃபீல் தெரியுது. நான் ஒன்றும் ஃபுல்லாகவே டெஸ்ட் ரைட் முடியல, பட் இப்போவே பார்த்தீங்கன்னா ஹிமாலயன் தான் எடுக்கணும் போல். பட் இந்த லெஃப்ட் மிரர் என்ன திருப்பவே முடியல, செம்ம ஹார்டாக இருக்குது. ஏம்மா கையே வலிக்குதுறப்பா சாமி. இது இது கிலோமீட்டர் எவ்வளோ ஓடி இருக்குது? 3507 போட்டிருக்கான். ஏன்னா எல்லாருமே பாராட்டுறது இந்த சஸ்பென்ஷன் தான், அநியாயத்துக்கு டியூன் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னானுங்க. ரொம்ப ஈஸியாக போதேப்பா. எனக்கு தெரிஞ்சு அந்த டைமில் அந்த வண்டியில் தான் பிரச்சனைன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரிலாம் மெனுவர் பண்ண முடியல நினைக்கிறேன். ஐயோ இது என்ன கார்னரிங்லாம் வேறு லெவலில் பண்ணுற மாதிரி இருக்கு. அஃப்கோர்ஸ் நம்ம கார்னர் பண்ணுற ஆள் இல்லை, சும்மா லைட்டாக. ஸோ பேசாமல் ஓட்டணும்னா ஐ பிலீவ் அந்த இன்ஜினோட அந்த மெக்கானிக்கல் சவுண்டு நம்மளை இரிட்டேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக கேட்குதுங்க அந்த ஒரு சவுண்டுங்க. அதாவது இப்போ ஆக்சிலேட்டர் எடுத்து விட்டோம்னா அவன் வரான் இந்த சவுண்டு. இங்கே பாருங்கள், 3rd கியரில் 25 அப்படியே எழும்புறான். 40. இந்த ஆம்பியன்ட் சென்சார் கேவலமாக இருக்குது. கொஞ்சம் மரத்துக்கடியில் போனாலும் கருப்பாயிடுறான். ஹார்னும் டீசெண்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த வண்டி எடுத்துகிட்டா மைலேஜ் தான் எதிர்பார்க்கக்கூடாதுங்க. கம்ஃபர்ட்டு டிராஃபிக்கில் எப்படி போகுது, அப்படியே ஃப்ரீயாக இருக்குது கையெல்லாம். அடி செம்ம பிரேக்கிங்கு. எப்பா ஆரி என்னடா பண்ணி வச்சுருக்க? ஆனால் க்ளவுஸ் போடாட்டி கண்டிப்பாக அங்கே இந்த இதெல்லாம் தெரியுதுங்க, வைப்பு வருதுங்க. வைப் இந்த சென்ஸ் அந்த ஒரு பசினஸ் இருக்குது. பட்டு இதோட இதை பார்த்தா அந்த ரைடிங் டைனாமிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அது மரக்கடிக்க வச்சிரும். வாங்க பள்ளத்துலலாம் விட்டு கட்டா. சாரி கைஸ், ஆட்டோமேட்டிக்காக ஃப்ளோவில் கண்டிப்பாக அதை மியூட் பண்ணிடுவேன். அம்மாடி இழுத்துட்டு போகுது மனுஷனை. இந்த ஒரு புல்லை நான் டிரான்ஸ்ஆல்பில் பார்த்துருக்கேங்க 750. நான் அஃப்கோர்ஸ் அது ஐஓஎஸ்லேயும் ஒன்று பேய் மாதிரி போகும். நம்ம இது ஐஓஎஸில் இது டெஸ்ட் பண்ணல, ஸோ சிட்டிக்குள்ளே மட்டும்தான். ஏங்க சஸ்பென்ஷன் நிஜமாவேங்க எம்மாடி. லாஸ்ட் வீடியோவில் சொல்ல மறந்துட்டேன். ஸோ சிபிஆர் ஓனர்ஸ் அண்ட் ஆரி ஹேட்டர்ஸ் இன்க்ளூடிங் மீ, வாட்ச் அவுட் ஃபார் திஸ் பைக்.
மாடி ஃபாரினர் எல்லாத்தையும் தூக்கி சாப்பிடும் போல இருக்க. ஸோ இன்ஜினோட இது மட்டும்தான் கன்சர்னு, எப்படி இருக்கும்னு லைஃபு. மற்றபடி நிஜமாக அங்கே ஏதோ பண்ணியிருக்காங்க. நான் ஷார்ட் வீடியோ எடிட் பண்ணி கட் பண்ணி போடலான்னு பார்த்தேன், பட்டு செம்ம எக்ஸைட்டடு. இப்போ இன்னும் நல்லா போக போக அந்த மெக்கானிக்கல் சவுண்டு கிடிக்கின்னு அடிக்கிறாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சது நம்ம டூரிங் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம்னா பிரச்சனை இல்லை. நான் சிபிஆரை விற்கக்கூடாதுன்னு வச்சுருக்கேன், பட்டு இவன் மொத்தம் எல்லாத்தையும் ஃபுல்ஃபில் பண்ணுறான் போல இருக்குது. காலை கீழே வைக்காமல் ஓட்ட முடியுதுங்க சூப்பராக டிராஃபிக்கில். கிளச்சு ஆல்வேஸ் ஆரி கிளச்சு தான், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், பட்டு ஹெவி தாங்க. கியர் பாக்ஸ் ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. ஸோ ஏன்னா நான் இன்றைக்கி ஷார்ட் ரைடுனால தான் நான் பூட்ஸ் போட்டு வரல. ஸோ ஐம் ஜஸ்ட் வேரிங் அ நார்மல் ஸ்போர்ட்ஸ் ஷூ. சொல்ல முடியாது, இதே கூட நான் டெய்லி ஆஃபீஸ் கட்டு வரலாம். இந்த டிராஃபிக் தாங்க. ஏன்னா இது ஆல்மோஸ்ட் பாதி என் ஆஃபீஸ் போகிற ரூட்டு தான் இது. இப்படி தான் இருக்கும் டிராஃபிக்கு. ஹீட் இது வரைக்கும் காலில் தெரியலை. சில பேர் இருக்காங்க, ஹீட் அடிக்குதுன்னு. தம்பிகளா, 200 சிசிக்கு மேலே போனாலே உனக்கு ஹீட் வரும்பா, அதுக்கேற்ற மாதிரி நீ உன்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கோ, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஆனால் இந்த வண்டியில் செருப்பு போட்டு ஓட்டலான்னா கிடையாது, நாட் அட் ஆல் ரெக்கமெண்டடு. இந்த பள்ளத்தில் எடுவோம். செமையாக அப்சர்வ் பண்ணுதுங்க. இவன் தான் போலையே. செம அப்சர்வ்ஷனுங்க. இங்க ஒரு பள்ளம். ஓ, மேடு. பேலன்ஸும் நல்லா பண்ண முடியுதுப்பா, வெயிட்டு தெரிலப்பா. என்ன வேடிக்கை பார்த்துட்ருக்க? ஸ்டாண்டிங்கில் செகண்ட் கியர்லேருந்து. வாவ். ஸோ இதுதான் அந்த ராயல் என்ஃபீல்ட் ஷோரூம். ஸோ நம்ம டெஸ்ட் ரைடு முடிஞ்சிச்சு. நம்ம சிங் அங்கே நிற்கிது. ஸ்டேர்னிங் ரேடியஸ்லாம் பார்த்து தான் பண்ணணும். வண்டி நம்ம தலைவன் வெயிட்டுனால. இருங்க, நம்ம பார்க்கிங்கை பண்ணு பார்ப்போம். நாட் பேட். பட் இப்போ ஸ்டாண்டு போடும்போது தான் ரைட் ஃபால்ஸ் நியூட்ரல் ஆகிறான். ரைட், பாருங்கள் எவ்வளோ சாயுது பாருங்கள். அந்த வண்டி மேலே ஊந்துடும் போல்.
ஸோ இதான் கைஸ். எஸ், எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட்டு 96% ஹிமாலயன் தான் எடுப்போம் போல். ஓகே கைஸ், ஐ ஹோப் இந்த வ்ளாக் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எந்த வண்டின்னு ஆஃப்கோர்ஸ் நான் இமீடியட்டாக இருக்க போதில்லை, கொஞ்சம் டைம் ஆகும். நான் என்னன்ட்டு உங்களுக்கு எந்த வண்டின்ட்டு சொல்கிறேன். ஸோ மேபி ஐ வில் கோ ஒன் மோர் ரவுண்ட் ஃபார் தி டைம் ஸ்கேம். ஏன்னா நான் ஓட்டின வண்டி கொஞ்சம் கோன் செட் டைட்டாக அந்த மாதிரி இருந்தது. பட் எனக்கு தெரிஞ்சு அது இருந்தால் கூட ஐ மே நாட் கோ ஃபார் தட். எனக்கு இந்த மாதிரி ரொம்ப பிடிச்சி போச்சுது. லெட்ஸ் சி. தேங்க்யூ. See you on my next vlog. Bye bye.